மோஸ்ட்லி இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு சில விஷயம் தான் இந்த மாதிரியும் நடந்திருக்கலாமா, இந்த மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றது தான் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பற்றி இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. இந்த மாதிரியே ஓ மனசுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு இதாகி போயிருந்தது. தி பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரீம்ஸ் 2008ல் ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. அந்த ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1983க்கு அப்புறம் பிறந்த சில பேருக்கு கனவு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல வரதே இல்லையா. ஆனால் இதுவே 1953வது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த சில பேருக்கிட்ட கேட்கும்போது அந்த ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட 1/3 ஆஃப் த ட்ரீம் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரீசர்ச்சர்ஸ் இதை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ கிரே ஸ்கேல் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது மோஸ்ட்லி எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்னால. அதாவது அவங்க ஒரு சில சமயம் இந்த பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அதனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்திருக்கிற ட்ரீம்ஸ் தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரீம்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காம உங்களுக்கு ட்ரீம் ஏதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வேர்ல்டோட ஓல்டஸ்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் இன்னமும் ஓப்பனில் தான் இருக்கு. 1583ல் டென்மார்க்ல இருக்கிற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் இன்னமும் ரன் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வேர்ல்டுலேயே ஒரு ஓல்டஸ்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னா இந்த பிளேஸ் தான். இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல மொத்தமா 150க்கும் மேல இருக்கிற கேம்ஸ் எல்லாமும் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு உடன் ரோலர் கோஸ்டரும் ஒண்ணு. அந்த உடன் ரோலர் கோஸ்டர் ஸ்டார்ட் பண்ண டேட் 1932. நம்ம எல்லாருக்குமே ஒலிம்பிக் கேம்ஸ் பத்தி ஒரு சில விஷயம் தெரியும். ஆனா மோஸ்ட்லி ஒரு தெரியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் 776 BC அப்போ ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா the honor of Zeus, the father of Greek god and the goddess. ஹானர் பண்ற விதமா தான் இந்த ஒலிம்பிக் ஃபெஸ்டிவல் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணவங்கலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மேல் அத்லெட்ஸ் தான். கிரீஸ்ல இருந்து எல்லா பார்ட்ல இருந்தும் இந்த மேல் அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாம். ஒரு ஹியூமன் ஹையை பத்தின ஒரு ஃபேக்ட் இருக்கு. ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமன் ஹை 1,00,000 தடவை மூவ் ஆகுமா. அதாவது ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு செகண்டுக்கு 3 தடவையாவது கண்ணு மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆவரேஜா இதை கால்குலேட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை அந்த கண்ணு மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த வேர்ல்டுலேயே ஒரு பெரிய பிளேன் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டோ லான்ச். ஆமா, ஸ்ட்ராட்டோ லான்ச் அப்படின்றது ஒரு பெரிய பிளேன். அதாவது கிட்டத்தட்ட 2 ஃபுட்பால் ஃபீல்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கிட்டத்தட்ட 6 இன்ஜின் இருக்கா, 385 விங் ஸ்பேன் இருக்கு. இந்த பிளேன் ஃபர்ஸ்ட் எப்போ அதோட வாயேஜ் ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13th April 2019 மொஜாவோ டெசர்ட் மேல இந்த பிளேனை பறக்க வச்சாங்க. ஒரு மனுஷன் ஆவரேஜா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மிருகங்களுக்கு ஆப்பிரிக்கால இருக்கிற ஆப்பிரிக்கன் புஷ் எலிஃபென்ட், இந்த எலிஃபென்ட்ஸ் தான் தூக்கத்துக்காக கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கன் புஷ் எலிஃபென்ட்ஸ் தான் வேர்ல்ட்லயே ரொம்ப கம்மியான மணி நேரத்துக்கு தூங்கக்கூடிய ஒரு மேமல்னு சொல்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் யூனிவர்சிட்டி இதுக்காக ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில தான் தெரிஞ்சிருக்கு இந்த ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 தடவை ஒரு குட்டி நாப் எடுக்குமா. ஆனா அந்த நாப் 2 மணி நேரத்துக்கு அதிகமா இருக்கவே இருக்காது. ஸோ இதனால தான் இந்த எலிஃபென்ட் கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டரா இருக்கு. இந்த உலகத்துல ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் பத்தி தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கனடாவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அங்க ரொம்ப அழகான சீனரிஸ், நேஷனல் பார்க்ஸ்லாம் இருக்கும்ட்டு. ஆனா அந்த நேஷனல் பார்க்ஸ் ஒரு சில கண்ட்ரியை விட பெருசுன்னு சொல்றாங்க. ஸோ கனடால இருக்கிற நார்தர்ன் லேண்ட்ஸ் நேஷனல் பார்க் ஒரு சில கண்ட்ரியை விட ரொம்பவே பெருசாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அல்பேனியா இல்ல இஸ்ரேல், இந்த 2 கண்ட்ரியில ஏதாவது ஒரு கண்ட்ரி 11,602 ஸ்கொயர் ஃபீட் பெர் மைல்ஸ்ல வெஸ்ட் டெரிட்டரி ஆஃப் கனடால இருக்கு நஹானி நேஷனல் ரிசர்வ் பார்க் அப்படின்ற பிளேஸ்ல ஃபிட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா டென்மார்க் இல்ல சுவிட்சர்லாந்து, இந்த 2 கண்ட்ரில ஏதாவது ஒன்று 17,300 ஸ்கொயர் மைல்ஸ்ல இருக்கிற வுட் பஃபெலோ நேஷனல் பார்க் உள்ள ஃபிட் ஆயிடும்னு சொல்றாங்க. ஜிமெயில் தான் வேர்ல்ட்லயே ரொம்ப பாப்புலரான ஒரு மெயிலிங் சர்வீஸ். இது எப்போ இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004ல் தான் கூகுளால இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. ஆனா ஒரிஜினலா இந்த ஜிமெயில் இதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கார்ஃபீல்ட் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மூலியமா. ஸோ 90s கிட்ஸ்க்குலாம் மோஸ்ட்லி கார்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் கேரக்டர், அதாவது ஒரு கார்ட்டூன் பூனை கேரக்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ஸோ 1990s இந்த கார்ஃபீல்ட் மெயில் அப்படின்னு சொல்லி கூகுள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது இனிஷியலாக எப்படி ஆக்சசபிளாக இருந்துச்சு அப்படின்னா gmail.garfield.com அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேருக்கு புக்கு படிக்கிற ஆர்வம் நிறையவே இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கிற புக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்ட்டு எங்கேயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உலகத்திலேயே த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புக் கிட்டத்தட்ட 3000 பவுண்ட் வெயிட்டும் 16x29 ஃபீட்டும் 429 பேஜஸும் கொண்டுதான். இந்த புக்கோட டைட்டில் பேர் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ப்ராஃபட் முகமது அப்படின்ற டைட்டில் தான். இது 2012 மொத்தமா 50 பேர் சேர்ந்து UAE உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் உலகத்திலேயே ரொம்ப லார்ஜஸ்ட் புக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு கண்டிப்பா நியூட்ரலா பிடிச்சிருக்கும். நியூட்ரலா எப்படி உருவாச்சு அப்படின்னு யாராவது கெஸ் பண்ணியிருக்கீங்களா? வேர்ல்ட் வார் 2 அப்போ சாக்லேட்டுக்கு ரொம்பவே தட்டுப்பாடு வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் கூட ஹேசல் நட்டையும் கம்பைன் பண்ணி அதை வந்துட்டு பவுடர் ஃபார்மில் கிரியேட் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் செஃப் தான். எதுக்காக அப்படின்னா சாக்லேட் கம்மியாக இருக்கும்போது இந்த ஹேசல்நட் கூட மிக்ஸ் பண்ணும்போது மிக்சிங்கில் கிடைக்கிற ஃபார்ம் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கு. ஸோ அதனால இது வந்துட்டு நிறைய பேருக்கு சர்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில். ஸோ இனிஷியலாக இது வந்து ஒரு சாலிட் பிளாக் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதாவது சாக்லேட்ஸ் மாதிரி. அப்புறம் காலப்போக்கில் தான் இதை ஒரு க்ரீம் ஃபார்மாக மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நியூட்ரலாக உருவான கதை. இந்த உலகத்திலேயே நிறைய ஃபேமஸான பீச்சஸ்லாம் இருக்கு. அதுலேயும் மேன்மேட் பீச்சஸ் அப்படின்றது நிறையவே இருக்கு. ஆனால் உலகத்திலேயே ஒரு பெரிய மேன்மேட் பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிசிசிப்பி. ஸோ இந்த மிசிசிப்பி பீச் ஃபுல் ஆஃப் ஒயிட் சாண்டால நிரப்பப்பட்டிருக்கு. இந்த பீச் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேன்மேட் பீச் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கு, 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் உண்டு. ஆனால் உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஹோட்டல் எது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஃபியூஜிவாரா மஹிட்டோ அப்படின்ற ஒரு 705 AD ஆரம்பிச்ச ஒரு ஹோட்டல் தான் உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஹோட்டல், இன்னமும் நடைமுறையில் இருக்கு. இந்த ஹோட்டலை அவரோட ஃபேமிலி மெம்பர் தான் ஜெனரேஷனா இந்த ஹோட்டலை நடத்திட்டு வராங்களாம். கிட்டத்தட்ட 1300 வருஷமா 52 ஜெனரேஷனா இந்த ஹோட்டல் நடைமுறையில் இருக்கு. இன்னமும் அந்த ஃபேமிலி தான் நடத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஃபேஸ்புக் ஏன் ப்ளூ கலர் தீம்ல இருக்கு அப்படின்னு என்னைக்கா நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதோட ஃபவுண்டர் மார்க் ஜுகர்பர்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. பொதுவா மார்க் ஜுகர்பர்கால இந்த ரெட் அண்ட் கிரீன் கலரை பார்க்க முடியாது. ஆமா, அவருக்கு ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. அதனால தான் மார்க் ஜுகர்பர்க் ஃபேஸ்புக்கை ப்ளூ கலர் தீம்ல மேக் பண்ணியிருக்காரு. பிரமிட் அப்படின்ன உடனே எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜிப்ட். ஆனால் எஜிப்டை விட பிரமிட் அதிகமாக இருக்க பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுடான். ஆமாங்க, எஜிப்டில் கிட்டத்தட்ட 118 138 பிரமிட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுடானில் அதை விட டபுள் மடங்கான பிரமிட்ஸ் எல்லாமே இருக்காம். கிட்டத்தட்ட 200 255 பிரமிட் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ராயல் ஃபேமிலிஸோட ரெஸ்டிங் பிளேஸ் தான் அப்படின்னு தான் எல்லாருக்குமே இது வரையும் நம்பப்பட்டு இருக்கு.